அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா 2 விதமான சட்னி தாங்க செய்ய போகிறேன். ஒரு சாஃப்டான இட்லிக்கு இந்த 2 சட்னி செஞ்சிங்கன்னா எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா, நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு வெங்காயம் மட்டும் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் அதேமாரியே நறுக்கி சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டாக இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் எந்த அளவுக்கு சேர்த்துருக்கணும் அதே அளவுக்கு நீங்கள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு தக்காளி நல்ல பழமான தக்காளியை நறுக்கி போட்டிருக்கேன். போட்டு அதையும் சேர்த்து வெங்காயத்தோடு நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து மல்லி எல்லாம் நறுக்கி வச்சுருந்தது அதோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதோடு லைட்டாக நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். நம்ம இந்த மல்லி இலை சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க இந்த சட்னிக்கு. நீங்கள் இந்த சட்னி கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/4 கப்பு இருக்கும் ஃபைனலாக பொட்டுக்கடலை சேர்த்து திரும்ப வதக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம ஆற வச்சிடலாங்க. இது அப்படியே ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இன்னொரு கார சட்னி நான் வந்து ரெடி பண்ண போகிறேங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6 காஞ்ச மிளகாய் நான் வந்து சேர்த்துக்கலாம். அதோடையே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. இது வந்து 2 வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் இருக்கும். ஒரு 5 பூண்டு பல் அதோடு சேர்த்துட்டு சின்னதாக கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு புளி போட்டுக்கலாங்க. ஒரு 3 தக்காளி பழமான தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் உள்ளே இருக்க அந்த வேறு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து நம்ம சேர்த்துக்கோங்க. எப்போயுமே நீங்கள் தக்காளி கட் பண்ணும்போது இந்த மாதிரி நடுவில் இருக்கிறத கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் கல் உப்பு சேர்த்து நல்லா தண்ணியெல்லாம் எதுவுமே நம்ம காட்ட தேவையில்லை. எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த சட்னி நீங்கள் 1 வீக் வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ ஃபைனலாக இந்த ஒரு தாளிப்பு பார்த்துடலாம். இந்த கார சட்னிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாங்க. நம்ம எல்லாமே பச்சையாக போட்டு நம்ம அரைச்சிருக்கிறதுனால அதோட பச்சை வாசனை எல்லாமே நமக்கு போகணும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. பட்டுன்னு தெரித்து எல்லா இடமும் உங்களுக்கு ஆகிடும். அதனால் ஒரு மூடி போட்டுருங்க. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அது உங்கள் விருப்பம் தாங்க. நம்ம ஃபஸ்ட்டே ஆற வச்சுருந்தது நல்லா பொட்டுக்கடலை வெங்காயம் எல்லாம் நல்லா ஆறி வந்திருக்கும். இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நான் கல் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து தண்ணி சேர்த்து இதையும் நல்லா கொஞ்சம் குறன்னு இல்லாத நைஸாக இல்லாத அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சட்னி வேறு அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்குங்க. இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே. அதையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ரொம்ப தண்ணியாக இல்லாத கொஞ்சம் மீடியமாக நீங்கள் இந்த சட்னி ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நமக்கு கார சட்னியும் நல்லா கொஞ்சம் வற்றி வந்து அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்திருக்குங்க. அதோட பச்சை வாசனை எல்லாம் போய் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் கமகமான வாசனையோட கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சட்னி நம்ம வந்து தாளிச்சிடலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து ஊற்றிருக்கேன். சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு 2 சட்னி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோங்க. இதுக்கு வந்து ஒரு சாஃப்டான இட்லி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க. இட்லி அந்தளவுக்கு சாஃப்டாகவும் மெதுவாகவும் இருந்துச்சு. இந்த 2 சட்னிக்கு எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் திரும்ப நீங்கள் இந்த சட்னி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க. இந்த 2 சட்னி தொட்டு சாப்பிடும்போது சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.